we have been thinking of this verse, what the Lord requires from us. இந்த வாரத்திலே தேவன் நம்மிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். We must remember one thing before we go away. நாம் இங்கிருந்து கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். That verse was found in the Old Testament. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது. It is an old covenant verse. We must never forget that. இது பழைய உடன்படிக்கையின் வசனம் என்பதை நாம் ஒரு காலம் மறக்க கூடாது. That doesn't mean it's not true. ஆகவே அது மெய்யல்ல என்று பொருள் அல்ல. All the Old Testament law was godly. பழைய உடன்படிக்கையிலே கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்களும் தேவபக்தி உள்ளவைகள் தான். And even today the Lord requires those three things from us. இன்றைக்கும் கூட தேவன் இந்த மூன்று காரியங்களையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். But as I said yesterday, in the old covenant they never told you how you can come to that life. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி வர வேண்டும் என்று பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்படவில்லை. Here is a wonderful life that you should live, they said. இப்படி ஒரு வாழ்வதற்கு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று தான் சொன்னார்கள். How to come there? ஆனால் அந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி வருவது? No answer in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் அதற்கு பதில் இல்லை. Many of you, when you come to a conference, you listen to the wonderful life described and you say, yes, I want that. அநேகர் நீங்கள் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு வரும்பொழுது அருமையான வார்த்தைகளை கேட்கிறீர்கள். ஆம், எனக்கு இந்த வார்த்தை வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள். Then what is left out is, how do I come there? இப்பொழுது என்ன தேவைப்படுகிறது என்றால் இந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி வருவது? And I feel our human way of thinking is always, what can I do for the Lord? நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதாகவே நம்முடைய மனுஷிக மனதிலே நாம் சிந்திக்கிறோம். I'm not talking about atheists and godless people. நான் இப்பொழுது நாத்திகர்களையோ அல்லது தேவனற்ற ஜனங்களை குறித்தோ பேசவில்லை. They never think of what they should do for God. தாங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு காலம் நினைப்பதில்லை. They only think, what can I do for myself? எனக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று தான் எண்ணுகிறார்கள். But in all the religions of the world, ஆனால் இந்த உலகத்திலே காணப்படுகிற சகல மதங்களிலேயும், false religions, பொய்யான மதங்களிலே, they always think, I must do something for God. நான் தேவனுக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். I must go to Velangani or Tirupati and do something, give some money, give some offering. நான் வேளாங்கண்ணிக்கு போக வேண்டும் அல்லது திருப்பதிக்கு போக வேண்டும், அங்கு போய் காணிக்கை செலுத்த வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். Always this expectation is, what does God require from you? தேவன் எப்பொழுதும் முன்னெடுத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை எதிர்பார்ப்பா இருக்க வேண்டும். That is also in false religion. அதுவும் பொய்யான மதங்களிலே காணப்படுகிறது. God requires something from you. தேவன் உன்னிலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். Even in Hinduism they say you must give money to the poor. இந்து மதங்களிலேயும் பார்க்கிறோம், நீங்கள் தரித்திரருக்கு தான தர்மம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். In Islam they teach that. இஸ்லாமிய மதத்திலேயும் இதே போதிக்கப்படுகிறது. Give money to the poor. ஏழைகள் எளியவர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். The Bible also teaches that. வேதமும் அதை சொல்லிக் கொடுக்கிறது. So but only in the New Testament we see what God has done for us. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் தேவன் நமக்கு என்று என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. These are like two sides of one coin. இது ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல காணப்படுகிறது. What I have to do for God, நான் தேவனுக்கு என்று என்ன செய்ய வேண்டும், and what God has done for me. தேவன் எனக்கு என்று என்ன செய்திருக்கிறார். So if I keep on thinking all my life about what I must do for God, what I must do for God, what I must do for God, நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், நான் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்படியே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் I'll get very discouraged. நான் அதிகமாய் சோர்ந்து போய் விடுவேன். And that's what happens to a lot of people. அநேக ஜனங்களுக்கு இதுதான் நடக்கிறது. Most of you are thinking a lot about what you must do for God. உங்களில் அநேகர் நான் என்ன தேவனுக்கு செய்ய முடியும் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். And I want to speak to all the elder brothers who are here also. இங்க இருக்கிற எல்லா மூப்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். Please examine your preaching over not in one sermon but over a period of a year. ஏதோ ஒரு பிரசங்கத்திலே அல்ல, ஒரு வருஷத்திலே நீங்கள் பிரசங்கித்த பிரசங்கங்களை எண்ணி பாருங்கள். You know, it's good to examine ourselves over a period of 1 year. What are the subjects I have spoken on in the last 1 year? கடந்த ஒரு வருஷத்திலே நான் என்னென்ன தலைப்புகளின் கீழாக பிரசங்கம் பண்ணினேன் என்று எண்ணி பார்ப்பது நல்லது. And if you really want to be a disciplined person, உண்மையாலுமே நீங்கள் ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்றால், as an elder brother, ஒரு மூப்பனா இருக்கிறவர்கள், when you come home from the meeting on Sunday, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலிருந்து வீட்டுக்கு வரும்பொழுது write down in a notebook, ஒரு நோட்டு புத்தகத்திலே date, தேதி, this is the subject I spoke on. நான் பேசின தலைப்பு இதுதான். Only one line. ஒரே ஒரு வரி போதும். Next Sunday, அடுத்த வாரம் you write down date, எழுதுங்கள், தேதி போடுங்கள். This Sunday I spoke on this subject. இந்த ஞாயிறு இந்த தலைப்பிலே பேசினேன்.
At the end of 52 Sundays, 52 ஞாயிறுகள் முடிந்தவுடனே you look through that நீங்கள் அதை பாருங்கள். and you'll get a good idea of the type of food you are giving to your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். If you're a serious minded brother wanting to build up the flock, I would encourage you to do that. நீங்கள் உங்களுடைய மந்தையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்த காரியத்திலே சீரியஸா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதை செய்ய முடியாது உற்சாகப்படுத்துகிறேன். And then you will discover at the end of 1 year that you are not giving them a balanced diet from the New Testament. ஒரு வருஷத்தின் கடைசியிலே நீங்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதான நல்ல சமநிலையான ஒரு ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதை உணர்வீர்கள். You know how a good mother feeds a child? ஒரு நல்ல தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கிறாள்? It's not always chocolate and ice cream. எப்பொழுதுமே சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் கொடுப்பதில்லை. And it's not just salt. எப்பொழுதுமே உப்பாகவே கொடுப்பதில்லை. Salt. உப்பு இந்த வாரம் உப்பு தான். Salt. உப்பு தான். How can they eat salt? உப்பை எப்படி சாப்பிட முடியும்? But some preachers give salt. Salt is good, but not too much. உப்பு நல்லதுதான். சில பிரசங்கியார்கள் உப்பையே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு. Or chilies. அல்லது மிளகாய். Chili. மிளகாய். காரமான மிளகாய். Chili is good. It adds taste to the curry. மிளகாய் நல்லதுதான். பொரியலுக்கு கொஞ்சம் மிளகாய் போட்டா தான் அதுக்கு ருசி வரும். If you keep on giving a plate of chilies every day to your flock, ஆனால் உங்கள் மந்தைக்கு ஒரு தட்டு நிறைய மிளகாயே சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொடுத்தால் என்ன நடக்கும்? that's not food. அது ஆகாரம் அல்ல. You know how a good food, what all in is good food? நல்ல ஆகாரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? Rice, கொஞ்சம் அரிசி சாதம், vegetables, some sambar, கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் சாம்பார், maybe a papadam, ஒரு அப்பளம், little pickle, கொஞ்சம் ஊறுகாய், little salt. கொஞ்சோண்டு உப்பு ஓரத்துல. So there are different things like this which they will provide in a balanced diet. ஆகவே இப்படி ஒரு ஆகாரம் என்று சொன்னால் பலவிதமான உணவுகளும் உணவு வகைகளும் கலந்து சமநிலையான ஒரு உணவு கொடுக்கப்பட வேண்டும். Sometimes a chocolate or a plantain or a fruit. சில சமயத்திலே சாப்பாட்டை முடித்த உடனே ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு ஸ்வீட் அல்லது ஏதாவது ஒரு பழம். And then that is how a mother feeds the children. இப்படித்தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். In the New Testament we are told of many things God has done for us. புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கென்று செய்த பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And many things we have to do for God. நாம் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. That is like 2 legs. அது 2 கால்களை போல. See, if I had only 1 leg, it will be very difficult to walk, stand, everything. எனக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கும் அப்படி இருந்துச்சுனா ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ கஷ்டம். Or even if 1 leg is weak. அல்லது 2 கால்ல ஒரு கால் ரொம்ப பலவீனமா இருக்கு. So we have 2 legs. ஆகவே நமக்கு 2 கால்கள் இருக்கிறது. One is what God has done for us, and the other is what we have to do for God. ஒன்று தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஒன்று நாம் என்ன தேவனுக்கு செய்ய வேண்டும். And if you examine the preaching over the last 1 year, கடந்த ஒரு வருடத்திலே நீங்கள் செய்த பிரசங்கங்களை நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது I think many of you may find, elder brothers, that you have preached much more on this leg, what we must do for God. நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் நாம் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தே அந்த ஒரு காலை குறித்தே பிரசங்கித்து இருந்திருப்பீர்கள். That's good. நல்லதுதான். But that's only 1 leg. ஆனால் அது ஒரு கால் தானே. And if you have spent 5 years strengthening this one side of your body, 5 வருஷத்தை இந்த சரீரத்தின் ஒரு பக்கத்தையே வலுப்படுத்திக் கொண்டே இருந்திருப்பீர்கள், ஆனால் and the other side is weak. இன்னொரு பகுதி அது பலவீனமாக இருக்கிறது. Have you seen these pictures outside gyms of people with muscles and all, everywhere there are so many muscles? நீங்கள் உடல் அழகன் நீங்கள் பார்த்திருக்கீங்களா? நல்ல தசையெல்லாம் அப்படியே வெளியே வந்து அப்படியே பயங்கரமாக நிற்பான், பார்த்திருக்கிறீங்களா? But supposing that picture only one side is muscles and the other side is all skinny with bones. அந்த படத்திலே ஒரு சைடு நல்ல வலுவான தசையெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார், அடுத்த இது எலும்பும் தோலுமா இருக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும்? You will give him some advice. நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவீர்கள். Brother, you have done a very good job on the right side of your body. சகோதரனே, உங்க சரீரத்தின் வலது பக்கத்தில் நல்ல உடற்பயிற்சிலாம் செய்து உடலை கட்டுமானமாக வைத்திருக்கிறீர்கள். I don't have muscles like you, but I can give you some advice. உங்களை போல எனக்கு தசைகள் எல்லாம் கிடையாது, ஆனா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம். I think next 1 year you should develop this side of the body. அடுத்த ஒரு வருஷம் சரீரத்தின் இந்த பக்கத்தையும் கொஞ்சம் கருத்து எடுத்து இங்க பயிற்சி கொடுங்கள். So same thing I say to the elders and those who preach. அதே காரியத்தை தான் நான் மூப்பர்களுக்கும் பிரசங்கிக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன். You preach so much on what people should do for God. தேவனுக்கென்று ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமாய் பிரசங்கித்திருக்கிறீர்கள். They must deny themselves, they must help others, they must
stop doing this and start doing this and all these things. Very good. அவர்கள் தங்களை வெறுக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் பிரசங்கித்திருக்கிறேன். நல்லதுதான். Now let's develop the other side for a few weeks. இப்பொழுது ஒரு சில வாரங்கள் நாம் மறுபக்கத்தை எடுத்துக்கொள்வோம், அதற்கு பயிற்சி கொடுப்போம். Tell your people what God has done for them in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள். And I'll tell you something. நான் ஒன்றை சொல்கிறேன். It is more difficult to preach on that than to preach on what people should do. ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரசங்கிப்பது எளிது, ஆனால் தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பிரசங்கிப்பது கடினம். Because that is how it is in false religions. ஏனென்றால் பொய்யான மதங்களிலே இப்படித்தான் இருக்கிறது. In false religions their God has done nothing for them. பொய்யான மதங்களிலே தேவன் அவர்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை. That one side of the body is zero. ஒரு சரீரத்தின் ஒரு பக்கம் பூஜ்யமாய் இருக்கிறது. Everything they are told what they must do for God. அவர்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். You read any teaching of any religion. எந்த ஒரு மதமாய் இருந்தாலும் அதனுடைய போதனையை கேட்டு பாருங்கள். What has their God done for them? அவருடைய கடவுள் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? Nothing. ஒன்றுமில்லை. They have to keep on doing something for God all their life. வாழ்க்கை முழுதுமா இவர்களாகவே கடவுளுக்கென்று ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். And some Christian teaching is also like that. சில கிறிஸ்தவ போதனைகளும் இப்படித்தான் You இருக்கிறது. must do this and you must do this and you must do this. நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். I'm not saying that's wrong. அது தவறு என்று சொல்லவில்லை. I'm saying that is one side. அது ஒரு பக்கம் தான் என்று சொல்கிறேன். Now today I find among some charismatics in Christianity, இன்றைக்கு சில கரிஸ்மேட்டிக் கிறிஸ்தவத்திலே பார்த்திருக்கிறது என்னவென்றால், they have started emphasizing the other side. அவர்கள் மற்ற பகுதியை இப்பொழுது வலியுறுத்தி கூற What ஆரம்பித்திருக்கிறார்கள். God has done, what God has done, what God has done, and this side is becoming strong. தேவன் என்ன செய்தார், நமக்கு தேவன் என்ன செய்தார் என்று சொல்லியே பேசிக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு இந்த பக்கம் வலுவாக This மாறிவிட்டது. side is weak. They never talk about what you got to do for God. நீங்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுவதில் இந்த பகுதி பலவீனமாகிவிட்டது. And when they talk about what you got to do for God, they only say you must give your tithe to the pastor. That's all. நீங்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்கிற போதனை வரும்பொழுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பாஸ்டருக்கு போய் தசமபாகம் கொடுங்கள் என்று சொல்லி அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். That's all. Every time give some money, give some money, give some money. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒன்றுமில்லை, ஒரே காரியம் தான், தசமபாகம் கொடுத்து விட்டு போய் விடுங்கள். That is what they say in Velangani and that's what they say in Tirupati also. வேளாங்கண்ணியிலும் அப்படிதான் சொல்கிறார்கள், திருப்பதியிலும் அப்படிதான் சொல்கிறார்கள். That is what they say in a lot of Christian television programs today. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அதைத்தான் சொல்கிறார்கள். That is because they haven't read the New Testament. அது ஏனென்றால் அவர்கள் புதிய ஏற்பாட்டை ஒழுங்காக The வாசிக்கவில்லை. New Testament doesn't say give your money to God, give your money to God, give your money to God. It doesn't even say that once. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவனுக்கென்று பணத்தை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள் என்று சொல்லுவதும் இல்லை, ஒரு முறை கூட சொல்லுவது கிடையாது. That's why you never heard me preaching that for 30 years. ஆகவே தான் நான் 30 ஆண்டுகளாக அதை நான் பேசாமல் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். I've said give your body, நான் சொல்லுகிறேன், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு give your ஒப்புக்கொடுங்கள், eyes, உங்கள் கண்களை give கொடுங்கள், your tongue, உங்கள் நாவை give your கொடுங்கள், hands. உங்கள் கரங்களை கொடுங்கள். That's more important. அது மிக முக்கியம். That's what you heard me say. இதைத்தான் நான் பிரசங்கிப்பதை That's நீங்கள் what the New கேட்டிருப்பீர்கள். Testament says. இதைத்தான் புதிய But ஏற்பாடு all சொல்கிறது. of that is based on what God has done for us. அவைகள் எல்லாமே தேவன் நமக்கென்று என்ன செய்தார் என்பதை அடிப்படையாக So when we கொண்டிருக்கிறது. think of this verse, what does God require from you? ஆகவே தேவன் உன்னிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் That's சிந்திக்கும் பொழுது, good. We have thought about it the whole last few days. கடந்த ஒரு சில நாட்களாக இதை குறித்து நாம் But சிந்தித்தோம். you'll go away discouraged if you don't understand what God has done for you. ஆனால் தேவன் உங்களுக்கென்று என்ன செய்தார் என்பதை நீங்கள் கேட்காமல் போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் And சோர்வடைந்து what விடுவீர்கள். God will do for you in the days to come. வரக்கூடிய நாட்களிலே தேவன் உங்களுக்காக என்ன செய்வார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். See, the psalmist says in Psalm 116. சங்கீதக்காரன் 116ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், Psalm 116. சங்கீதம் 116, The same question. அதே கேள்வி. Verse 12. What shall I give to God for all his benefits towards me? சங்கீதம் 116, 12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். Now the Lord has done many benefits towards us. தேவன் நம்ம அநேகருக்கு எவ்வளவோ உபகாரங்களை நன்மைகளை செய்திருக்கிறார். He says that in an earlier psalm in Psalm 103. 103ஆம் சங்கீதத்திலேயும் வாசிக்கிறோம். He says in verse 2, O Lord, O my soul, don't forget all the benefits that the Lord has done for you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. He has forgiven your sins. அவன் பாவங்களை He has மன்னித்திருக்கிறார். healed your diseases. உன் வியாதியை குணமாக்கி He இருக்கிறார். has redeemed your life from the pit. உன் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். He has crowned you with loving kindness and compassion. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் He satisfied your முடிசூட்டிருக்கிறார். years with good things. நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். And so many things he has done. நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். Okay, now what shall I render to the Lord? இப்பொழுது கர்த்தருக்கு நான் என்ன செலுத்துவேன்? Psalm 116. சங்கீதம் 116. In view of all these things the Lord has done for me, கர்த்தர் இந்த எல்லா உபகாரங்களையும் எனக்கு செய்திருக்கிறார். what shall I give to the Lord? அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? What does he say in the next verse? அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? I have nothing to give. எனக்கு கொடுப்பது ஒன்றுமில்லை. I shall just take the cup of salvation which he gives me. அவர் எனக்கு கொடுக்கக்கூடியதான ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன். So even when I think of what I have to give to the Lord, I have to only take. நான் தேவனுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று எண்ணினாலும் கூட நான் அதை எடுத்துக்கொள்ளதான் போகிறேன். You know, David, before he died,
தாவீது மரிப்பதற்கு முன்பதாக You can read it sometime in 1 Chronicles chapter 28 and 29. 1 நாளாகமம் 28 29 வசனங்களிலே நீங்கள் சில சமயத்தில் வாசிக்கலாம். He collected a lot of gold and silver and so many things to give to his son Solomon to build the temple. தன்னுடைய மகன் குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படியாக அவனுக்காக நிறைய வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்துக்கு நிறைய சேர்த்து வைத்திருந்தான். So much, the whole needs of the temple David provided. அந்த தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான சகல காரியங்களையும் தாவீது ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டான். And he says finally in 1 Chronicles 29, கடைசியாக சொல்லுகிறார் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் பக்கம் 542 பழைய verse ஏற்பாட்டிலே 14. 14ஆம் வசனம். Who am I and who are my people that we should be able to offer as generously at this? Because all things come from your hand and from your hand we have given you. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பக்கம் 542. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். Where did I get this gold from? இந்த பொன் எங்கிருந்து வந்தது? You gave it to me. நீங்க தானே எங்க Now I give கொடுத்தீர்கள். it to you. இப்போது நாங்களே உமக்கு திரும்பி கொடுக்கிறோம். What can I give to the Lord? தேவனுக்கு நான் என்னத்தை I செலுத்த can முடியும்? only give what he has given me. அவர் எனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் நான் திரும்பி கொடுக்க முடியும். He says again in verse 16, 16ஆம் வசனத்தில் மீண்டும் சொல்கிறார், all this abundance we have provided to build your house, it is actually yours. From your hand you gave it, now it is yours. ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருந்த இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. We must recognize that. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். There is nothing we can give to God. நாம் தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. He wants the love of our heart. அவர் நம்முடைய இருதயத்தின் சிநேகத்தை, அன்பை எதிர்பார்க்கிறார். He wants us to be merciful to one another. ஒருவருக்கு ஒருவர் தயவா இரக்கமா இருக்கும்படியாய் விரும்புகிறார். He wants us to stop going around speaking evil about other people. மற்ற ஜனங்களை குறித்து தீமையாய் பேசுவதை நிறுத்த விரும்புகிறார். Forgive them. மன்னியுங்கள். God has forgiven you so much. தேவன் உங்களை எவ்வளவோ மன்னித்திருக்கிறார். Why can't you forgive your husband? ஏன் நீங்கள் உங்கள் புருஷனை மன்னிக்க Why முடியவில்லை? can't you forgive your wife? ஏன் உன்னுடைய மனைவியோனுக்கு மன்னிக்க Why can't முடியவில்லை? you forgive that brother who has done something wrong? உங்களுக்கு தீமை செய்த அந்த சகோதரனை ஏன் மன்னிக்க முடியவில்லை? God can take away your breath in a moment. ஒரு க்ஷணப்பொழுதிலே உன்னுடைய சுவாசத்தை தேவனால் எடுத்து போட முடியும். You can die in an accident on the road in a moment. ஒரு க்ஷணத்திலே ஒரு சாலை விபத்திலே மரித்து போய்விட முடியும். And if you die like that, மன்னிக்காமல் அப்படியே நீ without மரிப்பாயானால், forgiving your brother, உன்னுடைய சகோதரனை மன்னிக்காமல் நீ மரிப்பாயானால், you will go to hell even if you sat in this assembly for 30 years. 30 ஆண்டுகளாக இந்த சபையிலே நீ உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீ நரகத்துக்கு தான் போவாய். So forgive people. ஆகவே ஜனங்களை மன்னியுங்கள். Don't wait till you have an accident. ஒரு விபத்து நடக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். Don't wait like all these unbelievers in that deathbed. They say, okay, please call my relatives, please call so and so, my neighbors and all. I want to forgive everybody. அவிசுவாசிகளை போல மரண படுக்கையிலே படுத்துக்கொண்டு இவரை கூப்பிடுங்க, மச்சானை கூப்பிடுங்க, மாமாவை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அவளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். What does God want? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? What he has given you. அவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை தான் What எதிர்பார்க்கிறார். did he give you? அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தார்? Forgiveness. மன்னிப்பை கொடுத்தார். For crores of sins. கோடிக்கணக்கான பாவங்களை மன்னித்திருக்கிறார். Can't you forgive 2 or 3 sins somebody did? யாரோ உங்களுக்கு செய்த 2-3 பாவங்களை மன்னிக்க முடியாதா? God says, just give that person what I gave you. நான் உனக்கு என்ன கொடுத்தனோ அதை நீ அவனுக்கு கொடு என்று சொல்கிறார் ஆண்டவர். Freely you receive, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். And so the psalmist says, what can I give to the Lord? தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? I've got to just take from him what he gives me. அவர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதையே தான் திரும்ப செலுத்துவேன் என்று சொல்கிறார். It's like if a little child comes to his daddy one day, ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாட்ட வருது. say 5-6 year old child. 5-6 வயசு பையன். Daddy, I want something from you. அப்பா எனக்கு Please promise me that you'll give it. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்று வேணும், அதை கண்டிப்பா தருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கப்பான்னு கேட்குறான். And he says, okay. சரி தரேன்ப்பான்னு சொல்றாரு. I want 10 rupees. எனக்கு 10 ரூபாய் தாங்க. Okay, I promised to give it. Here is 10 rupees. எப்படியோ நான் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டேன். சரி இந்தாப்பா 10 ரூபாய். What do you want to do with it? இந்த 10 ரூபாய் வச்சு என்ன செய்ய போறப்பா? I'm not going to tell you. That is my business. நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய காரியம். The next morning, அடுத்த நாள் காலையில is daddy's birthday. எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். And this little child had gone to the market the previous day and bought some gift for the daddy. அதுக்கு முந்தின நாள் அப்பாவுக்கு பிறந்த நாள் அதுக்கு gift வாங்கணும்னு சொல்லி worth 10 rupees. கடைக்கு போய் 10 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு நல்ல, without telling anybody, யாருக்கும் அந்த குழந்தை சொல்லல, போய் ஒரு gift வாங்கிட்டு வரான். wrapped it up nicely. அழகாக பேப்பர்ல அதை போட்டு பேக் பண்ணுகிறான். Early in the morning,
விடிய காலம் he goes to his father and says, "Happy birthday, Daddy, here is a gift for you." அப்பா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்று பிறந்தநாள் வெகுமதி இந்தாருங்கள் என்று சொல்லி கொடுக்கிறான். I believe every father will weep when he sees that. இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தகப்பனும் கண்ணீர் விடுவார், ஆனந்த கண்ணீர் விடுவார். That this child loved me so much. இந்த குழந்தை என்னை அதிகமாக நேசிக்கிறது. He could have gone and bought sweets or chocolates with that 10 rupees. அந்த 10 ரூபாய் வைத்து அந்த பையன் ஒரு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். He didn't tell me, he made a surprise for me. என்கிட்டயே சொல்லாம திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக, இன்ப அதிர்ச்சியாக இதை கொடுக்கிறானே. And he's given this to me. அதை எனக்கு கொடுத்திருக்கிறான். You know, I have some birthday cards that my boys wrote to me when they were very little. என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளை அனுப்பியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. All the letters are all crooked and all that. எழுத்து பார்த்தீங்கன்னா கோணலும் மணலுமா கோழி கிறுக்கினது மாதிரி இருக்கும். But I still keep it today. ஆனாலும் நான் இன்றைக்கு அதை பொக்கிஷத்தை போல பாதுகாத்து வைத்திருக்கிறேன். It's much better than all the beautiful cards they send me today. இன்றைக்கு எனக்கு அவர்கள் அனுப்புகிற நல்ல விலையேறப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளை காட்டிலும் அது எனக்கு பொக்கிஷமா இருக்கிறது. You know, God appreciates the little that you do for him. நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற அந்த சிறிய காரியத்தை அவர் பாராட்டுகிறார். It may not be perfect. அது பூர்ணமா இல்லாமல் இருக்கலாம். Like that card I got from my son, all crooked writing. இந்த சின்ன பையன் கோணலும் மணலுமா எழுதி பிறந்தநாள் வாழ்த்து அட்டையை கொடுத்தது போல. But what can we give to God? நாம் தேவனுக்கு என்னத்தை செலுத்துவோம்? What can that child give to his father? அந்த சின்ன குழந்தை பையன் அவங்க அப்பாவுக்கு என்னதான் கொடுப்பான்? He takes money, 10 rupees from the father and gives to the father. அப்பாட்ட இருந்து 10 ரூபாய் வாங்கி அப்பாட்டே திரும்பி கொடுக்கறான். That's all we can also do. அதைத்தான் நாமும் செய்ய முடியும். God give you a body. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். He gave you eyes. உங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறார். Say, Lord, I give my eyes back to you. ஆண்டவரே என் கண்களை மீண்டுமாய் உமக்கு கொடுக்கிறேன். I used it for the devil so many years. எத்தனை ஆண்டுகளாக பிசாசுக்காக பயன்படுத்தினேன். Now I give it to you. இப்பொழுது உமக்கென்று தருகிறேன். He gave you a tongue. நாவை கொடுத்திருக்கிறார். Lord, I used this tongue for do the devil's work so many years. ஆண்டவர் எத்தனையோ வருடங்களாக பிசாசின் வேலையை செய்வதற்கு இந்த நாவை கொடுத்திருக்கிறேன். Now I give it to you. இப்பொழுது இந்த நாவை உமக்கு கொடுக்கிறேன். What can you give which God did not give you first? உனக்கு தேவன் முந்தி கொடுக்காத எந்த ஒரு காரியத்தை நீ தேவனுக்கு திரும்ப கொடுக்க போகிறாய்? You give money to God. Where did you get that money from? நீ தேவனுக்கு பணத்தை கொடுக்கிற இந்த பணம் உனக்கு எங்கிருந்து வந்தது? Oh, you say I worked hard and I earned it. நான் கடினமாய் உழைத்து சம்பாதித்த பணம் என்று சொல்கிறாய். Who gave you the health to go to work every day? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதற்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்? Who gave you the intelligence to get that earn that money? இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு புத்தியை கொடுத்தது யார்? You could have been paralyzed like a vegetable lying at home, like so many people are sick today. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு காய்கறியை போல, காய்கறி கொட்டி கிடக்கிறதை போல இன்றைக்கு அவர்கள் வாதம் வந்து கிடக்கிறார்கள். You could have been like that. நீயும் அப்படி இருந்திருக்க You முடியும். would not have earned anything. அப்படி இருந்தால் உன்னாலே ஒன்றையும் சம்பாதித்திருக்க We முடியாது. need to recognize everything we have is a gift of God. நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வெகுமதி. So, what can ஈவு என்று I நினைக்க வேண்டும். give to him? Only what he gives me. அவருக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் எனக்கு கொடுத்ததை தான் கொடுக்க முடியும். God has done many wonderful things for us. தேவன் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். The first thing he has done for us is அவர் he has நமக்கு forgiven our sins. அவர் நமக்கு செய்த முதல் காரியம் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். You know, in Romans it says in chapter 3, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். last part of verse 25. 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. Romans 3:25. ரோமர் 3:25 The கடைசி last பகுதி. part, in the forbearance of God he passed over all the sins previously committed. நாம் இதுவரை 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கடந்த காலத்தில் முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக்கொண்டு அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். All the past sins we committed, முற்காலத்திலே நாம் செய்த சகல பாவங்களையும் அவர் forgiven. மன்னித்திருக்கிறார். In Colossians 2 it is described in another way, this forgiveness. இந்த மன்னிப்பை கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே வேறு ஒரு விதமாக விவரிக்கிறார். In Colossians 2, கொலோசியர் 2ஆம் அதிகாரம், this forgiveness is called in verse 14 cancelling out the certificate of debt. நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய கட்டளைகளை அவர் குலைத்து போட்டார். கையெழுத்தை எல்லாம் குலைத்து போட்டார். Now, certificate of debt, மரண ஆக்கினியை அவர் குலைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். debt, DEBT, the certificate of debt. நமக்கு இருந்ததான கடன் பத்திரத்தை, Must be somewhere there. No. Okay. It says here in verse 13, you see from verse 13. ஆங்கிலத்திலே கடன் பத்திரத்தை குலைத்து போட்டார் என்று Please read பார்க்கிறோம். from verse 13. 13ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
That certificate. இந்த கையெழுத்து என்று சொன்னதான் பத்திரம். It's a certificate of debt. கடன் பத்திரம். Please read further. குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. There was a certificate of debt. You owe God so much. தேவனுக்கு நீங்கள் இவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிற ஒரு கடன் பத்திரம். He cancelled it. அந்த கடன் பத்திரத்தை அவர் கிழித்து போட்டார். You have signed a debt. I owe you so much money. நான் இன்னாருக்கு இவ்வளவு பணம் கடன் பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பத்திரத்தில் எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள். Torn it away. அவர் அதை கிழித்து போட்டார். Supposing you are in debt to somebody for 100 crore rupees. யாரோ ஒருவருக்கு நீங்கள் 100 கோடி ரூபாய் கடன் பட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். Not 100 rupees. 100 ரூபாய் இல்ல, 100 crores. 100 கோடி ரூபாய். And your signature is there. I owe you 100 crores. நான் உங்களுக்கு 100 கோடி ரூபாயை கடனாக பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீங்களே கடன் பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள். He has got every right to lock you up in jail for not paying it. அந்த பணத்தை திரும்பி செலுத்தாதபடினாலே உங்களை சிறைச்சாலையிலே போட்டு அடைப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. And supposing one day ஒரு நாளிலே he says all that debt is forgiven. Here I have torn up that risk. அந்த உன்னுடைய கடனை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், இந்த கடன் பத்திரத்தை நான் இங்கே கிழித்து போடுகிறேன் என்று சொல்லி அவன் கிழித்து போடுகிறான். Wouldn't that be wonderful? அது அற்புதமாய் You will be so happy, you'll be jumping on the road as you go home. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷத்தோடு கூட குதித்துக்கொண்டு துள்ளி ஆடிக்கொண்டு போவீர்கள். That is forgiveness. அதுதான் மன்னிப்பு. Forgiveness is the cancelling of the debt. மன்னிப்பு என்பது நம்முடைய கடன் பத்திரமானது கிழிக்கப்படுகிறது. We should be happy. நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். I can't understand how anybody's face can be long and discouraged when 100 crore debt has been cancelled. 100 கோடி ரூபாய் கடனானது நீக்கப்படும் பொழுது மன்னிக்கப்படும் பொழுது எப்படி ஒருவன் துக்கமுகமுள்ளவனா இருக்க முடியும்? How can you ever be unhappy? எப்படி சந்தோஷமற்றவனா இருக்க முடியும்? How can a Christian be unhappy if he has understood how much God has forgiven him? தேவன் எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டால் எப்படி ஒரு கிறிஸ்தவனால் துக்கமா இருக்க முடியும்? How can you come to a meeting with a long face? கூட்டத்துக்கு எப்படி ஒரு நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு துக்கமாய் வர முடியும்? Then you are not sure whether the certificate has been forgiven, cancelled or not. அப்படி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடன் பத்திரம் கிழிக்கப்பட்டாயிற்றா இல்லையா என்று உங்களுக்கு நிச்சயமில்லை என்றுதான் அர்த்தம். Do you really believe that Jesus when he died on the cross cancelled that debt? இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது அந்த கடன் பத்திரத்தை நீக்கி விட்டார் என்று உண்மையாலுமே நம்புகிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? Don't just say yes. Let me see some happy faces that say yes. ஆமாம் என்று சொல்ல வேண்டாம், சந்தோஷத்தோடு ஆமாம் என்று துள்ளி சொல்லுவோம். That's right. You were 100 crores in debt and it's all gone. 100 கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தது, அதெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. Boy, that makes me very happy. அது என்னை மிகுந்த சந்தோஷமுள்ளவனாய் மாற்றுகிறது. But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே that's not all. I'm just telling you what all God is doing for you. தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது சொன்னதோடு கூட முடிந்து விடவில்லை. We're not thinking now what we have to do for God. இப்பொழுது நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கவில்லை. We're now building up the other side of the body. நாம் இப்பொழுது சரீரத்தின் இன்னொரு பக்கத்தை நாம் இப்பொழுது கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். Very weak. அது பலவீனமாய் இருக்கிறது. What has God done for us? தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? First of all, he has forgiven this 100 crores debt. முதலாவதாக இந்த 100 கோடி ரூபாய் கடனை நமக்கு மன்னித்திருக்கிறார். All our sins are gone. நம்முடைய எல்லா பாவங்களும் நீங்கி விட்டது. If you search it also you can't find the sins I committed. தேடி பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்கள் கிடைப்பதில்லை. You will not be able to find the sins I committed because all cleansed in the blood of Jesus Christ. அவைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டபடினாலே அதை நீங்கள் மீண்டுமாய் கண்டுபிடிக்க முடியாது. The second thing the Bible says, வேதம் சொல்லுகிற இரண்டாவது காரியம், is that Jesus Christ has justified us. We are justified. Romans 5 verse 1. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். Can you tell me what is the meaning of being justified? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் நீங்கள் சொல்ல முடியுமா? Now a lot of people think that being justified is the same as being forgiven. நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நீதிமானாக்கப்படுவதும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் ஒன்றுதான். இல்லை. If it is the same thing, God would have used the same word again. You are forgiven. இரண்டுமே ஒன்று என்று சொன்னால் மீண்டுமா இந்த இடத்திலேயும் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று தான் அதே வார்த்தையை பயன்படுத்தி See what it says in Romans 4:25. ரோமர் 4:25 என்ன பார்க்கிறோம்? He died to forgive us. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். But he was raised up for our justification. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். See two things. இரண்டு காரியங்கள். He was delivered up, put the cross. அவர் சிலுவையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டார் for our sins. நம்முடைய பாவங்களுக்காக. To clear our debt. நம்முடைய கடனை நீக்குவதற்காக. And then he was raised up for something else. இப்பொழுது வேறு ஒன்றிற்காக அவர் உயிரோடு எழுந்தார். Not forgiveness. மன்னிப்புக்காக அல்ல. For justification. நீதிமானாக்கப்படுவதற்காக. Listen again. மீண்டுமாய் கவனியுங்கள். He died on the cross for the forgiveness of our sins. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் சிலுவையிலே மரித்தார். And he was raised again. மீண்டுமாய் உயிரோடு எழுந்தார். For what? எதற்காக?
Our sins are already forgiven. நம்முடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு It விட்டது. says here, he was raised again for our justification. அவர் நம் நீதிமானாக்கப்படுவதற்காக மீண்டுமாய் உயிரோடு எழுப்பப்பட்டார். Because he wants to justify us. ஏனென்றால் அவர் நம்மை நீதிமானாக்க முடியாது விரும்புகிறார். So that shows that justification is more than forgiveness. ஆகவே நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவ மன்னிப்பை காட்டிலும் பெரியதான ஒரு காரியம். What has God done for us? தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒன்று, Cleared our debt. நம்முடைய கடனை நீக்கி இருக்கிறார். How much? எவ்வளவு? 100 crores. 100 கோடி ரூபாய். Now, இப்பொழுது second, இரண்டாவது, he has justified us. அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். You know what that means? அதனுடைய பொருள் என்ன? Here is this rich man to whom I owe 100 crores. இங்கே ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவருக்கு நான் 100 கோடி ரூபாயை கடனாக திருப்பி செலுத்த வேண்டும். Every time I see him, I am afraid what he'll do to me. ஒவ்வொரு முறை அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு, அவர் எனக்கு என்னதான் செஞ்சிருவாரா? Please, I'll try to pay my debt. Please don't send me to jail. என்னை தயவு செய்து ஜெயில்ல போட்றாதீங்க, நான் கண்டிப்பா எப்படியாச்சும் கொஞ்சமா கடனை திருப்பி செலுத்திடுறேன். And one day I see him coming to my house and I'm afraid. Today he'll send me to jail. ஒரு நாள் வீட்டுக்கு அப்படியே வராரு, வந்த உடனே எனக்கு பயம் வந்துருது, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரோன்னு. He says, no. இல்லை என்று சொல்லுங்க. I've come to tear up this certificate of debt. இந்த கடன் பத்திரத்தை நான் கிழிச்சு போட வந்திருக்கேன்னு சொல்றாரு. I'm so happy. நான் ரொம்ப சந்தோஷமுள்ளவனாக I'm not இருக்கிறேன். afraid to meet him anymore. இனிமேல் நான் அவரை பார்ப்பதற்கு எனக்கு பயமே இல்லை. But he says, that's not all. அது மட்டுமல்ல என்று சொல்லுகிறான். Here, now I have finished with your past debt. கடந்த கால கடனை நான் இப்பொழுது நான் மன்னித்து விட்டேன். Now here is a bank passbook. I have opened an account in your name. இப்பொழுது உன்னுடைய பேர்ல பேங்க்ல ஒரு கணக்கு தொடங்கி இருக்கிறேன், அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். And you say, oh, that I don't need all that. Your forgiveness itself is more than enough. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க கடன் மன்னிச்சதே போதுங்க என்று சொல்லுகிறாய். You say, maybe he has put 500 rupees minimum balance to open an account in my name. He's a good man. அவன் நல்ல ஒரு மனிதன், என்னுடைய பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவதற்கு குறைந்தபட்ச பணமாக 500 ரூபாயை போட்டு ஒரு கணக்கு ஆரம்பித்திருந்திருப்பார் என்று And I நினைக்கிறேன். opened the passbook. ஆனால் நான் இப்ப இந்த புக்கை திறந்து பார்த்தா He has put 100 crores in my name. இப்ப என் பேர்ல 100 கோடி ரூபாய் போட்டிருக்கிறார். That is justification. இதுதான் நீதிமானாக்கப்படுதல். Not only your debt of 100 crores is forgiven. பழைய 100 கோடி ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, That is forgiveness. அது பாவ மன்னிப்பு. Now he has put 100 crores extra in your name. இப்பொழுது உங்களுடைய பெயர்ல பேங்க்ல 100 கோடி ரூபாயை போட்டுட்டார். Now my question is, இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், why are you all looking so sad? ஏன் இப்ப நீங்க எல்லாம் துக்கமா இருக்கீங்க? You believe it or not? நீங்க இதை நம்புறீங்களா இல்லையா? It's true. இதுமை. What has he put to my account? என்னுடைய கணக்குல என்ன போட்டிருக்கிறார்? The whole righteousness of Christ. கிறிஸ்துவின் முழு நீதியையும் என்னுடைய அக்கவுண்ட்ல போட்டு விட்டார். My account. என்னுடைய அக்கவுண்ட்ல. You look at my account in heaven, you'll see righteousness of Christ is there. இப்ப என்னுடைய அக்கவுண்ட் பேங்க்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய நீதி முழுசும் என் அக்கவுண்ட்ல இருக்கு. That's why I'm a very happy man. ஆகவே தான் நான் சந்தோஷமுள்ள மனிதனா இருக்கிறேன். I'm not a happy man because what I'm doing for God. I'm a happy man because of what God has done for me. நான் தேவனுக்கென்று என்ன செய்யலாம் என்பதனாலே சந்தோஷமுள்ளவனா இல்லை, தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதனாலே நான் சந்தோஷமுள்ளவனா We இருக்கிறேன். can use another example. இன்னொரு விளக்கத்தை I நான் use உங்களுக்கு the சொல்லலாம். example of the body, left side and right side. நான் வலப்பக்கம் இடப்பக்கம் உள்ள சரீரத்தினுடைய உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். Another example which may be even better. இன்னொரு விளக்கத்தை சொல்கிறேன், அது சற்று மேன்மையானதா இருக்கலாம். See, I remember the days when this building was being built. இந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. I came here before this building was built. இந்த கட்டடம் கட்டுறதுக்கு முன்பதாகவே நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். And do you know that before this building was built, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு முன்னால, I mean these brothers who are here and all know that, இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு எல்லாம் அது தெரியும். they had to dig very deep into the ground to lay big strong pillars inside the ground. இந்த மண்ணுக்குள்ளாக பெரிய குழியை நோண்டி அந்த ஆழத்திலிருந்து அவர்கள் தூணை கட்ட வேண்டியிருந்தது. More than in other places. மற்ற இடங்களிலே இருக்கிறதை காட்டிலும் அதிகமாக They had to dig here. இங்கே அவர்கள் ஆழமாய் நோண்ட Because வேண்டியிருந்தது. this is so close to the river. ஏன் அப்படின்னா இங்க பக்கத்துல ஆறு ஓடிட்டு இருக்கு, மண் ஈஸியா So அரிச்சிடும். they had to dig. Oh, this building is standing on deep pillars. ஆகவே இந்த பார்க்கிற இந்த கட்டடமானது ஆழமாய் கட்டப்பட்டதான தூண்களிலே நிற்கிறது. So they laid a foundation. ஆகவே அவர் நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போட்டாங்க. And because they laid such a foundation, அப்படிப்பட்ட நல்ல அஸ்திவாரத்தை போட்டபடினாலே you can build and build and build. So many hundreds of people are sitting on top, it is not falling. இன்னைக்கு நூறுக்கணக்கான மக்கள் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அது கீழே விழாமல் இருக்கிறது. Not because of that platform there. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் உறுதியா இருக்குன்றதனால கிடையாது. No, because the foundation is very deep. அங்க இருக்கக்கூடிய அந்த தூணானது ஆழமாய் போய் அஸ்திவாரத்தை If the போல foundation was not deep, all of you would fall down. அந்த அஸ்திபாரமானது ஆழமாய் இல்லாத பட்சத்திலே நீங்கள் எல்லாரும் கீழே விழுந்து விடுவீர்கள். The strength of any building
எந்த ஒரு கட்டடத்தின் is வலிமையும் not in its walls. அது தன்னுடைய சுவரிலே அந்த வலிமை It is in காணப்படுவதில்லை, its foundation. அது அந்த அஸ்திவாரத்திலே தான் காணப்படுகிறது. Jesus told that story in the story of the wise man and the foolish இயேசு man. புத்தியுள்ளவன் புத்தியில்லாதவன் என்கிற கதையிலே அதை சொல்லி இருக்கிறார். The foundation is the strength. அந்த அஸ்திவாரம் தான் வலிமை. So in every building there are two parts. ஆகவே ஒவ்வொரு கட்டடத்திலேயும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது. Under the ground, over the ground. பூமிக்கு உள்ளே பூமிக்கு மேலே. Foundation and superstructure. அஸ்திவாரம் மேலே இருக்கிற கட்டடம். The Christian life also there are two parts. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இரண்டு பகுதிகள் உண்டு. Foundation, அஸ்திவாரம், what God has done for me. தேவன் எனக்கென்று என்ன செய்தார் என்பதுதான் அந்த அஸ்திவாரம். Superstructure, what I do for God. மேலே இருக்கிற கட்டடம் நான் தேவனுக்கு என்ன செய்கிறேன். Now if you try to build the superstructure without a foundation, அஸ்திவாரம் இல்லாமல் மேலே இருக்கிற கட்டடத்தை மட்டும் நீங்கள் கட்ட முயற்சித்தால் you will be like the foolish man. நீங்கள் அந்த புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பாய் And இருப்பீர்கள். suddenly your Christian life collapses. திடீரென்று கிறிஸ்தவ வாழ்க்கை நொறுங்கி You fall போகிறது. into some terrible sin. பெரிய பாவத்தில் விழுந்து விட்டீர்கள். Why? ஏன்? Because you did not have a good foundation. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் இல்லை. You kept on trying to build and build and build and build and 3 stories, 10 stories. நீங்கள் தொடர்ந்து மேலேயே அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். 3 மாடி 4 மாடி 10 I'm மாடி. going to do this for God. நான் இதை தேவனுக்கு I'm செய்ய going to do போகிறேன். this for God. இதை தேவனுக்கு செய்ய போகிறேன். One more story for God. இன்னும் ஒரு மாடியை கட்ட Then போகிறேன். some preacher, elder brother comes says we must build one more story for God. இன்னொரு மூப்பர் வந்து சொல்கிறார் நாம் இன்னும் தேவனுக்கு இன்னொரு மாடியை கட்ட வேண்டும் என்று. We are building and building and building and we don't understand what God has done for us. இப்படி கட்டிக்கொண்டே போகிறமே ஒழிய தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாமல் Then இருக்கிறோம். one day the whole building collapses. ஒரு நாளிலே முழு கட்டடமும் அப்படியே நொறுங்கி You போகிறது. sometimes see that picture in the paper, some big building they were constructing collapsed. நீங்கள் சில சமயத்தில் செய்தித்தாளிலே பெரிய கட்டடம் கட்டிக்கொண்டிருப்பார்கள், திடீரென்று மாடி இடிந்து விழுந்தது And என்று all the படம் போட்டிருக்கும். workers are all died. அங்கு வேலை செய்தவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள் என்று செய்தி Why? கேள்விப்படுகிறீர்கள். ஏன்? Not because the bricks were not strong. அங்கே இருக்கக்கூடிய செங்கல்கள் எல்லாம் வலிமையானதா இல்லை என்றதனாலே அல்ல. Foundation was weak. அஸ்திபாரமானது And when பலவீனமாய் இருக்கிறது. your Christian life collapses, it is because the foundation is weak. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நொறுங்குகிறது, வீழ்ச்சி அடைகிறது என்று சொன்னால் உங்களுடைய அஸ்திபாரமானது உறுதி இல்லாது இருக்கிறது. You have to understand what God has done for you. உங்களுக்கென்று தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். That has really helped me in my life to get a good foundation. நல்ல அஸ்திபாரத்தை போடுவதற்கு இது எனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறது. ஒன்று, my 100 crore debt is forgiven. என்னுடைய 100 கோடி ரூபாயான கடனானது மன்னிக்கப்பட்டு விட்டது. That itself would have been a very good foundation. அதுவே பெரிய ஒரு அஸ்திபாரம் தான். But there's still more. இன்னும் அதிகமாக இருக்கிறது. On top of that, God has put 100 crores into my bank அதற்கு account. மேலாக தேவன் 100 கோடி ரூபாயை என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல போட்டிருக்கிறார். Practical terms, that means நடைமுறையிலே சொல்லப்போனால் first of all my sins are forgiven. That is the 100 crore debt gone. முதலாவதாக என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதுதான் 100 கோடி ரூபாய் கடன் நீக்கப்பட்டது அடையாளம். The perfect righteousness of Christ is covering me now. இப்பொழுது கிறிஸ்துவின் அந்த பூர்ண நீதியானது என்னை மூடுகிறது. And I stand before God நான் தேவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது with the righteousness of Jesus Christ. கிறிஸ்துவின் நீதியினாலே தரிப்பிக்கப்பட்டு நான் நிற்கிறேன். You may have been born again yesterday. நேற்றைய தினம்தான் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கலாம். But you also stand before God with the righteousness of Jesus Christ. ஆனால் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நீதியினாலே தரிப்பிக்கப்பட்டவர்களாய் நிற்கிறீர்கள். So answer me this question. I want to find out whether you understood what I'm saying. நீங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்குச்சா விளங்கலையான்னு தெரியல. ஒரு கேள்வி கேட்டு பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். If you give me the correct answer, then I'll know you understood what I said. Otherwise, I wasted my time here. சரியான பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி என் நேரம் ஃபுல்லா வீணா போயிடுச்சுன்னு Okay, அர்த்தம். I was converted 46 years ago. 46 ஆண்டுகள் முன்பாக நான் மனம் திரும்பினேன். And let's say you were converted yesterday. நீங்க நேற்றுக்கு தான் நீங்க மனம் திரும்பிக்கன்னு வெச்சுக்கோ. Who is more accepted before God today? இப்போ இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக யார் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்? You or me? நானா நீங்களா? Equal. ரெண்டு பேருமா? Equal. சமமா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then I have not wasted my time. You have understood. கண்டிப்பா என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். You have understood what I said. நான் சொன்னதை நீங்க புரிஞ்சிட்டீங்க. That you are equal to me. நீங்களும் நானும் சமம். Who said I am superior to you? நான் உங்களை காட்டிலும் மேன்மையானவன் என்று யார் சொன்னது? That was a devil. அது பிசாசு. You are equal to me. நீங்கள் எனக்கு சமமானவர்கள். Will God listen to you or only to me? தேவன் உங்க ஜெபத்தை கேட்பாரா இல்ல என் ஜெபத்தை மட்டும் தான் கேட்பாரா? He'll listen to you also. உங்களுடைய காரியத்தையும் கேட்பார். Supposing I have 3-4 children sitting around my table. நான் மேஜையில உட்கார்ந்திருக்கேன். 3-4 பிள்ளைங்களும் உட்கார்ந்திருக்காங்க. One is 10 years old. ஒரு பையனுக்கு 10 வயசு. One is 1 year old.
இன்னொரு பையனுக்கு 1 வயசு. They all want to talk to daddy at the same time. அப்பாட்ட ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல பேசணும்னு விரும்புறாங்க. Who will I tell keep quiet? Let me listen to the other one first. முதல்ல நீ அமைதியா இருப்பா, நான் இவன் பேசுறதை கேட்கட்டும்னு சொல்லி நான் யாருக்கு முதல்ல சொல்லுவேன்? யார் பேச்ச முதல்ல கேட்பேன்? 10-year-old or 1-year-old? 10 வயசு பையன் பேசுறதை கேட்பானா 1 வயசு பையன் பேசுறதை கேட்பானா? Really? உண்மையாலுமா? So when you and I both want to talk to God, who is we going to listen to? ஆகவே நீங்களும் நானும் தேவனிடத்திலே பேசும்பொழுது தேவன் யார் பேசுகிறதை முதலாவது கேட்பார்? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. I'll show you from scripture. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். I always tell people, don't believe brother Zach unless he can show it to you from scripture. வேதத்திலிருந்து ஏதாவது ஒன்றை காமிச்சால் ஒழிய நீங்க ஜாக் பிரதரை நம்ப வேண்டாம்னு சொல்லி அடிக்கடி நான் ஜனங்களுக்கு சொல்லுவேன். Don't believe any other preacher if he can't show it to you from scripture. அதே போல வேற எந்த பிரசங்கியாரும் வேத வசனத்திலிருந்து ஒன்றை காமிக்காட்டி நீங்க நம்பாதீங்க. Okay, Hebrews chapter 8. எபிரேயர் 8ஆம் அதிகாரம். He's talking about knowing God as a father. தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வதை பற்றி சொல்றார். In the Old Testament they could not know God as a father. பழைய உடன்படிக்கையிலே தேவனை பிதாவாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. The prophets had to go and tell people, know the Lord. தீர்க்கதரிசிகள் தான் ஜனங்களிடத்திலே போய் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டியது. The priest would say, you must know God. ஆசாரியன் போய் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். God is like. இப்படி தான் தேவன் இருக்கிறார். And the people sit there just like this and listen and listen and listen. அங்கே உட்கார்ந்து கொண்டு இதே போல கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். The big priest is standing up there and telling people know the Lord. பெரிய ஆசாரியர் அங்கே இருந்து தேவனை அறிந்து கொள் என்று சொல்வார். Jesus has come. இப்பொழுது இயேசு வந்து விட்டார். Now we are in the new covenant. நாம் இப்பொழுது புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். And it says all can know the Lord. நாம் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள முடியும். That's what it says here, Hebrews 8:11. எபிரேயர் 8:11. You know, this is the new covenant mentioned, verse 8 and 9. 8-9 வசனங்கள் புது உடன்படிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We saw verse 10 yesterday. நேற்றைய தினத்திலே 10வது வசனத்தை பார்த்தோம். Verse 11. இப்பொழுது 11வது வசனத்தை பார்ப்போம். They will not have to teach like in the old covenant, everyone is fellow citizen saying know the Lord. ஒவ்வொருவரும் தன் அயலானுக்கு கர்த்தரை அறிந்து கொள் என்று தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டும். But all will know me. எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். How many people will know me, says the Lord? எத்தனை பேர் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்? All. எல்லாரும். Then read the next part. அடுத்த பகுதியை வாசிப்போம். From the least to the greatest. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும். In the world they say from the greatest to the least. உலகத்துல சொல்லுவாங்க பெரியவன்ட்ட இருந்து சின்ன வரைக்கும் சொல்லுவாங்க. President first, முதலாவது ஜனாதிபதி, then prime minister, அடுத்தது பிரதம மந்திரி, then chief minister, அடுத்த முதல் மந்திரி. Where does your turn come? அப்படியே அந்த வரிசையில உங்க முறை எத்தனாவது வரும்? Oh, I'll be somewhere way at the back after all so many big people. லோ வேற வரிசையா நிக்கும்போது நாங்க பின்னாடி நிப்பேன். But in heaven it is not like that. ஆனால் பரலோகத்திலே அப்படி அல்ல. What does it say first? இங்க யார் முதல்ல நிப்பாங்களா? Least. சிறியவன். So president and all somewhere there. இப்ப ஜனாதிபதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க பின்னாடி தான் நிப்பாங்க. Who is the greatest in the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான்? Little child. சிறு குழந்தை. Right up in front. அங்க முன்னாடி நிக்கும். That is God's way. இதுதான் தேவனுடைய வழி. That's what God has done for you. இதைத்தான் தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். You are an insignificant, nobody knows you, living in some village which nobody knows even the name perhaps. உங்களுடைய பெயரும் தெரியாது, உங்களுடைய கிராமத்தின் பெயர் கூட தெரியாமல் இருக்கலாம். அவ்வளவு யாருக்குமே தெரியாதால ஒரு மூலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். You don't have any address. எனக்கு விலாசம் கூட இல்லை. No postal zip code. அங்கே எங்க கிராமத்துக்கு பின்கோடு கிடையாது, எங்க ரோட்டுக்கு பேரும் கிடையாது, கதவுக்கு நம்பரும் கிடையாது. But you are in front. ஆனால் நீ முன்னாடி நிற்கிறாய். In God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே. Wonderful. அற்புதம். I praise God for such a message. இப்படிப்பட்ட செய்திக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். That God wants all of us to know him as a father. நாம் எல்லாரும் கர்த்தரை தகப்பன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். Because he paid such a price for you. ஏனென்றால் உங்களுக்காக எவ்வளவோ விலை கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். It doesn't depend on your size or your beauty or any such thing. அது உங்களுடைய அளவை பொறுத்தோ அழகை பொறுத்தோ அல்ல. Supposing you got a big earthen pot inside your house. உங்க வீட்ல ஒரு பெரிய மண்பானை இருக்குன்னு வெச்சுக்கோங்க. You put water. தண்ணி ஊத்துற பானை மண்பானை. And you got a small earring in one cupboard. ஒரு ஷெல்ஃப்ல சின்ன கம்மல் வச்சிருக்கீங்க. Golden earring. பொன்னினால செய்யப்பட்ட கம்மல். And you suddenly find the house is on fire. திடீரென்று வீடு நெருப்பு பிடிச்சிருச்சு. Which of these two things are you going to take out first? முதல்ல எந்த பொருளை போய் எடுக்க போறீங்க? This big earthen pot. பெரிய மண்பானையை தூக்கிட்டு வர போறீங்களா தண்ணியோட? Or this small
earring which is kept அல்லது in the சின்ன cupboard. கம்மலை போய் தூக்க போறீங்களா? Which will you do? எதை தூக்க போறீங்க சொல்லுங்க? Right. ஆம், சரி. That's what I'll do. I don't have any earrings, but if I had it, that's what I'd do. எனக்கு கம்மல் கிடையாது. கம்மல் இருந்தால் அதான் நான் முதல்ல எடுப்பேன். Sure. ஆம், கண்டிப்பாக. Not because of size. அளவின்படியாய் அல்ல. And if somebody comes outside and say, why you took the small thing, not the big thing? ஏன் போய் சின்ன காரியத்தை போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பெரிய பொருளா தூக்கிட்டு வந்திருக்கலாம்னு யாராவது Because I கேட்டா? paid 3,000 rupees for this. நான் இந்த சின்ன கம்மலுக்காக 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். That was only 10 rupees. அந்த மண்பானை 10 ரூபாய் தான். I'm not bothered about that. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. So the angels asked God, ஆகவே தூதர்கள் தேவனை பார்த்து why கேட்கிறார்கள், you care for all these people? ஆண்டவரே ஏன் இவர்களுக்காக கரிசனைப்படுகிறீர்? They are so dark. அவர்கள் கருப்பா They இருக்கிறாங்க, are so ugly. பார்ப்பதுக்கு அழகு இல்ல. That man is bald. இன்னொரு ஆள் பார்த்தா சொட்ட தலையா இருக்கிறார். Why you care for him? ஏன் அவர்களுக்காக நீங்கள் கரிசனைப்படுகிறீர்கள்? He says, because I paid the blood of my son to buy him. இவனை விலைக்கு வாங்குவதற்காக என்னுடைய சொந்த மகனுடைய ரத்தத்தை நான் விலையாய் கொடுத்திருக்கிறேன். Aha, that is why he is so precious to you. ஆகவே தான் அவன் இவ்வளவு விலையேற பெற்றவனா உமக்கு என்று தூதர்கள் சொல்கிறார்கள். I thank God for that. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். That God loves me. தேவனை நேசிக்கிறார். Not because I'm good looking or anything like that. நான் அழகா இருக்கிறேனோ இல்லையோ அதை பொறுத்து அல்ல. But because he shed his blood to buy me. அவர் என்னை வாங்குவதற்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். Do you know that you are precious to God? நீ தேவனுக்கு விலையேறப்பட்டவன் விலையேறப்பட்டவள் என்று தெரியுமா? You don't have to have a degree. பட்டம் வாங்க வேண்டும் என்று தேவையில்லை. No, that is not important. அது முக்கியமல்ல. You may not have even finished school. ஸ்கூல் படிப்பு கூட முடிக்காமல் இருந்திருக்கலாம். Some of you may not even be able to read and write. உங்களிலே ஒரு சிலர் எழுத படிக்க கூட தெரியாதவர்களா இருக்கலாம். But Jesus' blood was shed to purchase you from sin. ஆனால் பாவத்திலிருந்து உன்னை விலை கொடுத்து வாங்குவதற்காக இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி So இருக்கிறார். you are precious to God. ஆகவே நீ தேவனுக்கு விலையேற பெற்றவன். I told you yesterday நேற்று தினத்திலே சொன்னேன், that you are nobody. நீ ஒன்றுமில்லை என்று. Today I'm telling you you are somebody. இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். Is this a contradiction? இது முரண்பாடானதா இருக்கிறதா? No. இல்லை. In your own eyes you must always be a nobody. உங்களுடைய சொந்த கண்களிலே எப்பொழுதுமே நான் ஒன்றுமில்லை என்று தான் உணர வேண்டும். But in God's eyes ஆனால் தேவனுடைய கண்களிலே you are very valuable. நீ மிகவும் விலையேற பெற்றவன். You must always remember both these things. இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள In my வேண்டும். eyes I am nobody. என்னுடைய கண்களிலே நான் ஒன்றுமில்லை. I am nobody today. இன்றைக்கும் கூட நான் ஒன்றுமில்லை என்று When I உணர்கிறேன். look at God, நான் தேவனை பார்க்கிறேன். he is smiling at me. அவர் என்னை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார். Shall I tell you something? ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? God never looks angrily at me. தேவன் ஒருபோதும் என்னை கோபமாய் பார்க்கிறதில்லை. And he doesn't look angrily at you. உங்களையும் அவர் கோபமாய் பார்க்கிறதில்லை. Have you seen these pictures of many idols? அநேக விக்கிரங்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்தெல்லாம் I பார்த்திருக்கீங்களா? see it particularly when they are building a new house. குறிப்பா புது வீடு கட்டும்போது முன்னாடி மாட்டிருப்பாங்க, திருஷ்டி பரிகாரத்துக்காக மாட்டிருப்பாங்க. Man with tongue sticking out. This tongue sticking out. நாக்கெல்லாம் புடிங்கிட்டு வெளியே வந்திருக்க மாதிரி கண்ணு புதிங்கிட்டு பயங்கரமா இருக்கும் உருவம். I thank God my father is not like that. என்னுடைய தகப்பன் அப்படி இல்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். He loves me. அவர் என்னை He நேசிக்கிறார். is so happy with me. அவர் என்னிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். You must remember that. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள Your வேண்டும். father in heaven loves you. பரத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் உங்களை நேசிக்கிறார். You say, what about when I do something wrong? நான் தப்பு செஞ்சா எப்படி இருப்பார்? Won't he be angry with me? நான் தப்பு செஞ்ச ஆண்டவர் மேல கோபமா இருக்க மாட்டாரா? He's sad. கோபமா இருக்க மாட்டாரா? துக்கப்படுவார். How did the father of the prodigal son feel when his son was far away? அந்த கெட்ட குமாரன் தூரமாய் போய் விட்டானே, அப்பொழுது அவங்க அப்பா எப்படி I don't இருந்தார்? think the father was angry. அவங்க அப்பா கோபமா இல்ல, அப்ப He was sad. அவர் துக்கமா இருந்தார். I think many times at night the father must have wept on his pillow. நிறைய நாள் இரவு படுக்கையில தூங்க போகும்போதே அவங்க அப்பா அழுதுருப்பார். ஐயோ எங்க பையன் எங்க He போயிட்டானோ must have தெரியல. thinking, see, I am sleeping in a nice bed. Where is my son? I don't know. நான் நல்ல மத்தியில படுத்து தூங்குறேனே, நல்ல அழகான ரூம்ல, என் பையன் எங்க இருக்கானோ தெரியலையே. He was not angry. He was sad. அவர் கோபமா இல்ல, And துக்கப்படுறார். when you go away from God, நீ தேவனை விட்டு தூர போகும்பொழுது he's sad. அவர் துக்கப்படுகிறார். When you do something wrong, நீ தவறு செய்யும் பொழுது he's sad. அவர் துக்கப்படுகிறார். When you hurt somebody, யாரையாவது நீ புண்படுத்தும் பொழுது he's sad. அவர் துக்கப்படுகிறார். When you fight with your wife, மனைவியோடு கூட சண்டை போடும் பொழுது you think God is angry? தேவர் கோபப்படுகிறாரா? He's sad. அவர் துக்கப்படுகிறார். These people are so foolish. ஐயோ இவ்வளவு புத்தியனமா சண்டை போடுறாங்களே. When you fight with your husband, புருஷனோடு கூட சண்டை போடும் God பொழுது is sad. தேவன் துக்கப்படுகிறார். When you create a problem in your church, சபையில ஒரு பிரச்சனையை நீ விளைவிக்கும் பொழுது God is sad. தேவன் துக்கப்படுகிறார்.
You know, we read in the Gospels about a man who was possessed with a legion demons. லேகியோன் என்ற பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். And it says he used to cut himself. அவன் தன்னுடைய சரீரத்தையே அவன் அறுத்துக் கொள்வான், வெட்டிக் கொள்வான். They didn't have blades those days. அந்த நாட்களிலே அவங்களுக்கு எல்லாம் பிளேட் எல்லாம் இல்ல. He must have found sharp stones. Cut. கூர்மையான கல்லை எடுத்துக்கொண்டு அப்படியே கீறி கொள்வான், சரீரத்தை ரத்தம் வர்ற மாதிரி. When you see a man like that, அப்படி ஒரு மனுஷனை நீங்க பாக்கும்போது, when Jesus saw that man, இயேசு அந்த மனிதனை பார்த்த பொழுது, tell me, do you think Jesus was angry or was he sad? இயேசு அவனை பார்த்து கோபப்பட்டாரா அல்லது துக்கமா இருந்தாரா? What about you? If you saw such a man, would you get angry with him or sad? இயேசு விட்டுருங்க, நீங்க அவனை பார்த்தாங்கன்னா நீங்க துக்கப்படுவீங்களா கோபப்படுவீங்களான்னு சொல்லுங்க. Who's not wearing any clothes, just cutting himself day and night? அவன் ஆடை அணியாமல் இரவும் பகலும் பார்த்தா கீறிக்கிட்டே இருக்கான், ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. You tell me. நீங்க சொல்லுங்க. Will you be angry with such a man or sad? அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கும்போது நீங்க துக்கப்படுவீங்களா கோபப்படுவீங்களா? What about Jesus? இயேசு எப்படி இருப்பார்? He's sad. அவர் துக்கப்படுவார். Do you know when you get angry with your wife? மனைவியின் மீது நீங்க கோபப்படும் பொழுது you are doing the same thing which that madman did. அந்த புத்தி சுயாதீனம் இல்லாதவன் செய்த அதே காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், வெட்டுகிறீர்கள். You think you are cutting your wife. மனைவியை தான் வெட்டுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வார்த்தையினாலே. That's what you think. நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள். Maybe you are doing it. ஒருவேளை அதை செய்கிறீர்கள். But in God's eyes you are cutting yourself much more. ஆனால் தேவனுடைய கண்களிலே நீங்கள் உங்களை நீங்களே கீறிக் கொள்கிறீர்கள். When you create problems in the church, சபையிலே ஒரு பிரச்சனை உண்டாக்கும் பொழுது you are cutting yourself. நீங்கள் உங்களையே வெட்டிக் கொள்கிறீர்கள். And God is seeing all these children of his. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறார், என்னடா இவங்க தங்களையே கீறிக்கொண்டே இருக்கிறார்கள், வெட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். Demon has got a hold of them. அவர்கள் ஏதோ ஒரு பிசாசு பிடித்து விட்டது. That is why they are doing such a foolish thing. ஆகவே தான் இப்படி புத்தியீனமான காரியங்களை செய்கிறார்கள். Otherwise why should they shout at the wife or husband? இல்லாவிட்டால் ஏன் மனைவியை பார்த்து சத்தம் போட வேண்டும், புருஷனை பார்த்து சண்டை போட வேண்டும்? That's not, they are not prompted by the Holy Spirit there. அவர்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு சண்டை போடுகிறார்களா? One demon whispering in their ear. பிசாசு காதிலே துணிக்கிறான். Come on. Go and shout at your wife. மனைவி நல்லா நாலு கேளு, நெருக்கன் கேளு. Go tell her some more. போய் இன்னும் கொஞ்சம் நாலு வார்த்தை நல்லா நெருக்கன் கேளு, சண்டை போடு. Go raise your voice some more. பத்தாது இன்னும் சத்தம் போடு, பத்தாது இன்னும் கொஞ்சம். You think it's enough and you go and sit down. போதும் சொல்லி அப்பதான் போய் உட்கார்றீங்க. Then the demon says no, get up now, go once more and go and tell her. இன்னும் கோபப்பட்டு இன்னும் ஏஞ்சி போ இன்னும் சத்தம் போடு நாலு வார்த்தை. And your wife thinks peace has come. மனைவி சமாதானம் வந்து விட்டது என்று எண்ணுகிறாள். Only for 5 minutes. 5 நிமிஷத்துக்கு தான் சமாதானம். The volcano is erupted again. திரும்பமாய் எரிமலை வெடித்து விட்டது. And again you go because the demon is whispering, don't sit down quietly. உட்காராத, அமைதியா உட்காராத, ஏஞ்சி போய் கேளுன்னு சாத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். And then when that is finished, அது முடிஞ்ச உடனே next day, அடுத்த நாள் the demon says, now we have to do something new. இப்போது என்ன இன்னைக்கு புதுசா ஒண்ணு செய்யணும் பிசாசு சொல்றான். Please go and create some problems for the elders in the church. இப்போது வீட்ல வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சபையில போய் மூப்பருக்கு சில பிரச்சனை உண்டு பண்ணுன்னு சொல்றான். Say, how shall I do that? நான் எப்படி அதை செய்ய முடியும்? The demon says, I'll tell you, don't worry, just listen to me. பிசாசு சொல்றான், நீ அத பத்திலாம் கவலைப்படாத, எப்படி செய்யறது நான் சொல்றேன். Go here and say this and go here and do that. இங்க போய் நீ இத சொல்லு, அங்க போய் நீ அத சொல்லு. Oh, okay, I'll go. சரி நான் போறேன். Go and do here. போய் ஒண்ணா இங்க செய்ய. The demon says, that's not enough. இது பத்தாது. Now you go there also. அங்கேயும் போ. What foolish people we are. நாம் எவ்வளவு புத்தீனமான மக்களாய் நாம் இருக்கிறோம். You know, there are a lot of demons whispering in our ears. நிறைய பிசாசுகள் நம்முடைய காதுகளிலே கிசுகிசுத்து கொண்டிருக்கின்றன. I decided long ago I am not going to listen to them. நான் அவனுக்கு செவி கொடுக்க போவதே இல்லை என்று எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்மானித்து விட்டேன். You can't stop them from whispering in your ears. உங்களுடைய காதுகளிலே கிசுகிசுப்பதை நிறுத்த முடியாது. They even whispered in the ears of Jesus. இயேசுவுடைய காதுகளிலே கூட வந்து அவன் கிசுகிசுத்தான். Turn the stones into bread. இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும் என்று சொன்னான். Get away. அப்பளை போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். Okay. Jump from the top of the temple. இந்த ஆலயத்தின் மேல இருந்து குதி. No. போய்விடு. You worship me, I'll give you all the world. என்னை நீ ஆராதித்தாயானால் முழு உலகத்தையும் உனக்கு தருவேன். Get behind me, Satan. அப்பளை போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். You do the same thing. நீங்களும் அதையே செய்யுங்க. If they whispered in Jesus' ears, you think they won't whisper in your ears? இயேசுவுடைய காதுகளிலே அது முணுமுணுத்தது என்று சொன்னால் உங்களுடைய காதுகளிலே சாத்தான் முணுமுணுக்க மாட்டானா? Don't listen to him. அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம். Get away, Satan. That's not the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் அல்ல. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். God is the author of peace, the Bible says. வேதம் சொல்லுகிறது தேவனே சமாதானத்தின் காரணர், துவக்குகிறவர். Let me show you 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். Verse 33. 33ஆம் வசனம். God never creates confusion but only peace in all the churches of the saints. பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் 14:33. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. All the churches in Tamil Nadu,
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து and in சபைகளிலேயும் the world. இந்த உலகம் முழுவதிலும் உள்ள சபைகளிலேயும் God never causes confusion. தேவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. If he whispers something into your ears, it will be to bring peace. தேவன் ஏதாவது உங்கள் காதுகளிலே பேசினார் என்று சொன்னால் அது சமாதானத்துக்கு எதுவாய் Who இருக்கும். whispers to bring confusion? குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு யார் உங்கள் காதுகளிலே முணுமுணுப்பது? That's the devil. அது பிசாசு. Say, get behind me, Satan. எனக்கு அப்பாலே போ பிசாசே என்று சொல்லுங்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, God has done so much for us. தேவன் நமக்கென்று எவ்வளவோ செய்திருக்கிறார். Taken away our 100 crore debt. 100 கோடி ரூபாய் கடனை நீக்கி Put இருக்கிறார். 100 crores into our account. 100 கோடி ரூபாய் நம்முடைய கணக்கிலே போட்டிருக்கிறார். Become our father. அவர் நம்முடைய தகப்பனாய் மாறி இருக்கிறார். We can even ask him to heal our diseases. நம்முடைய வியாதிகளையும் குணமாக்கும்படியாய் கேட்க முடியும். Yeah, I believe that. நான் இதை நம்புகிறேன். I'm not saying that we have the answer to all healing in this earth. இந்த பூமியிலே நாம் கேட்கிற எல்லா ஜெபத்துக்கும் குணமாக்குதலை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்ல முடியாது. But I believe when you are sick, you must pray that Jesus will heal you. ஆனால் நீங்கள் வியாதிப்படும் பொழுது இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று நம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். I've done that for so many years for myself and my children. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அநேக ஆண்டுகளாக அதை செய்திருக்கிறேன். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, you don't want me to be sick. நான் வியாதியா இருக்க நீர் விரும்புவதில்லை. Heal me. என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. Lord, I want this body to live for you. இந்த சரீரமானது உமக்கென்று வாழும்படியா நான் விரும்புகிறேன். I don't want health to live for myself. எனக்கென்று வாழும்படியா எனக்கு ஆரோக்கியம் தேவையில்லை ஆண்டவரே. That's why I want healing. ஆகவே தான் எனக்கு சுகம் தேவை. Do you want to use your body for Jesus? நீங்கள் உங்களுடைய சரீரத்தை இயேசுவுக்கென்று பயன்படுத்த விரும்புகிறீர்களா? Okay, I'll give you a verse. ஒரு வசனத்தை உங்களுக்கு 1 கொடுக்கிறேன். Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். Wonderful verse. அருமையான வசனம். I have claimed it many times in my life myself. நானாகவே அநேக முறைகள் இந்த வசனத்தை வைத்து ஜெபித்திருக்கிறேன். That is why I can say it boldly today. ஆகவே தான் இன்றைக்கு தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடிகிறது. Verse 13. 13ஆம் வசனம். The body is, last part, the body is not for immorality but for the Lord, and then the Lord is for the body. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். The Lord is for the body. கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர். What a wonderful promise. என்ன அருமையான வாக்குத்தத்தம். But first of all, முதலாவதாக the body must be for the Lord. முதலாவது சரீரம் கர்த்தருக்குரியதா மாற It's வேண்டும். a wonderful promise. இந்த அருமையான வாக்குத்தத்தம். I have claimed it many times. அநேக முறைகளை நான் I வைத்து said, Lord, ஜெபித்திருக்கிறேன். my body head to foot is yours. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் தலையிலிருந்து My கால் வரை eyes, முடியது. my ears, my tongue, it's all for you. என்னுடைய கண்கள், செவிகள், என்னுடைய வாய் எல்லாம் முடியது. I believe you are for my body also. ஆண்டவரே, நீர் என்னுடைய சரீரத்துக்கு உரியவர் என்று நான் நம்புகிறேன். Not only for my spirit, என்னுடைய ஆவிக்கு மட்டுமல்ல, for my body. என்னுடைய சரீரத்துக்கு உரியவர். Body is not for immorality. என்னுடைய சரீரம் வேசித்தனத்துக்கு உரியதல்ல. If I want to use it for immorality, I can't say the Lord is for my body. என்னுடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கு பயன்படுத்துவேன் என்று சொன்னால் கர்த்தரின் சரீரத்துக்கு உரியவர் என்று The சொல்ல Lord is முடியாது. not, the body is not for gossiping. இந்த சரீரமானது புறங்கூறுவதற்கு அல்ல. You want to just go gossip. Don't ask the Lord to heal your body. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் புறங்கூறி கொண்டே இருக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் என்று கேட்க வேண்டாம். The body is not for making money for myself. இந்த சரீரமானது எனக்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக All you அல்ல. want to do is make money. Don't say the Lord is for your body. எப்பொழுதுமே பணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவர் என்று The சொல்ல body is வேண்டாம். not for immorality. சரீரம் The வேசித்தனத்துக்கு body is உரியதல்ல. not for gossiping. சரீரமானது The புறங்கூறுவதற்கு body அல்ல. is not for shouting at other people. இந்த சரீரமானது மற்றவர்களை பார்த்து சத்தம் போடுவதற்கு அல்ல. Then the Lord is not for your body. அப்படியானால் கர்த்தர் உங்கள் சரீரத்துக்கு உரியவர் அல்ல. No. இல்லவே இல்லை. If you want the body for shouting at other people, go and ask the devil to help you. மற்றவர்களிடத்திலே போய் சத்தம் போடுவதற்கு உங்கள் சரீரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிசாசினிடத்திலே போய் The உதவி body கேளுங்கள். is for the Lord. இந்த சரீரமானது The கர்த்தருக்குரியது. tongue is for the Lord. நாவு கர்த்தருக்குரியது. I want nothing in this body but for the Lord. எனக்கென்று இந்த சரீரத்தில் ஒன்றும் வேண்டாம், இது கர்த்தருக்குரியதா Then இருக்கட்டும். I believe the Lord is for my body. அப்படி என்றால் கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவர். You know, many of us have not claimed this healing promise from the Lord. தேவனிடத்திலிருந்து இந்த குணமாக்குகிற வாக்குத்தத்தத்தை அநேகர் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. Because your body is not for the Lord. ஏனென்றால் உங்கள் சரீரத்தை நீங்கள் கர்த்தருக்கு You're கொடுக்கவில்லை. using your body for so many things for yourself. நீங்கள் உங்களுக்காகவே உங்கள் சரீரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். You're so busy. நீங்கள் எவ்வளவோ பிஸியாக So இருக்கிறீர்கள். busy with your work. உங்களுடைய வேலை என்ற வேலையிலேயே பிஸியா இருக்கிறீர்கள். You don't even have time for your family. உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க நேரமில்லை. Or work and family. அல்லது வேலையும் குடும்பமும் தான். Very little time for the Lord. தேவனுக்கென்று கொஞ்சம் நேரமே And then கொடுக்கிறீர்கள். you're sick. வியாதிப்படுகிறீர்கள். And the Lord says, why do you want me to heal your body? உன்னுடைய சரீரத்தை நான் ஏன் சுகமாக்கணும் என்று Go கேட்கிறார். and work like that. நீ For இப்படி the போய் world, உலகத்துக்காக இப்படி வேலை for செய்கிறாய். yourself. உனக்காக இப்படி வேலை செய்கிறாய். money. பணத்துக்காக வேலை செய்கிறாய். Don't come to me for healing. Go to the devil. குணத்துக்காக என்னிடத்தில் வர வேண்டாம், பிசாசினிடத்திலே போ என்று That's சொல்லிவிடுவார். why a lot of people never get healed and they will never get healed. ஆகவே தான் அநேகர் சுகமாக்கப்படவில்லை, அவர்கள் சுகமாக்கப்படவும் மாட்டார்கள். But here is a promise from the Lord. ஆனால் இங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. Body for the Lord. கர்த்தர் சரீரம் கர்த்தருக்குரியது. The Lord for the body. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். Claim it.
சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Many times I have taken that promise and gone to the Lord when I'm sick. நான் வியாதிப்படும் பொழுது அநேக சமயங்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்திருக்கிறேன். Lord, it is not for immorality. இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல. It's not புறங்கூறுவதற்கு for அல்ல. making money. பணம் சம்பாதிப்பதற்கு It's அல்ல. not for creating confusion in a church. சபையிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு அல்ல. It's not for anything for myself. எனக்கென்று வாழ்வதற்காக அல்ல. இது உமக்காகவே. Now you are for my body. இப்பொழுது நீர் என் சரீரத்துக்குரியவர். And I get up healthy. நான் ஆரோக்கியமாய் வளர்கிறேன். I believe that the Lord can do that for you. ஆண்டவர் உங்களுக்கென்று இதை செய்வார் என்று நம்புகிறேன். Just go to the Lord and surrender your whole body to him. தேவனிடத்திலே போய் முழு சரீரத்தையும் அவருக்கென்று ஒப்புக்கொடுங்கள். There are many things like this the Lord has done for us. தேவன் நமக்கென்று செய்திருக்கிற இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. Look at the wonderful brothers and sisters he's given you. தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்கள். Have you learned to thank God for them? இதற்காக அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கிறீர்களா? You find fault with so many things in them. அல்லது அவர்களிலே ஏகப்பட்ட குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? You go and sit in some other denomination for 6 months, you'll come running back here only. வேற ஒரு சபையிலே போய் 6 மாசம் உட்கார்ந்து பாருங்க, ஓடி வந்துருவீங்க இங்க. Yeah, it's like people who criticize, oh mummies, oh the food is so bad here, food is so bad here. என்ன அம்மா சாப்பாடு மோசமா இருக்கு, சாப்பாடு இவ்வளவு மோசமா இருக்கு, நல்லாவே இல்லன்னு சொல்லி Okay, mummy says you go and stay in a hostel for 6 months. 6 மாசம் ஹாஸ்டலுக்கு போய் பார்ப்பா தெரியும் உனக்கு. Mummy, அம்மா please let me come home. வீட்ல இருந்தே போறேம்மா, வீட்ல எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல. Your food is the best. உங்க சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு. That's how it is. இப்படி தான் இருக்குது காரியம். We sit at home, we complain about so many things. வீட்ல உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடும்போது இது நல்லா இல்ல பல காரியங்களை குறித்து குறை சொல்லுகிறீர்கள். Complain about this in the church and that in the church. I say go and sit in some other church 6 months and come and tell me how it is. சபையில இது சரியில்லை, அது சரியில்லை, மூப்பர் சரியில்லைன்னு சொல்ல நீங்க சொல்றீங்க. வேற ஒரு சபையில உட்கார்ந்து விட்டு பிறகு வாருங்கள். Learn to thank God for one another. ஒருவருக்காக ஒருவர் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். Children, learn to thank God for your parents. சிறு பிள்ளைகளே உங்கள் அப்பா அம்மாவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Learn to thank God for the fact we can have a conference like this. இது போல ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் நமக்கு வைக்க முடிகிறது, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். God has given us such a rich word from heaven. பரத்திலிருந்து தேவன் நல்ல ஐஸ்வரியமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். And a million other things we can thank God for. இப்படி லட்சக்கணக்கான காரியங்களை தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Think of many wonderful things God has done for you. தேவன் உங்களுக்கென்று செய்த अनेक காரியங்களை எண்ணி பாருங்கள். Will you say from today, will you say, இன்றிலிருந்து நீங்கள் சொல்வீர்களா? Lord, my life has changed. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. I will never be the same again from today. இன்றிலிருந்து ஆண்டவரே நான் இருப்பது போல இருக்க மாட்டேன். My body is for you. என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். It is not for any other purpose. வேற எந்த நோக்கத்துக்கும் சொந்தமல்ல ஆண்டவரே. Only for you. இந்த சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். And I thank God that the Lord is for my body. தேவன் இந்த சரீரத்துக்கு உரியவராகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். If you have a sickness, ask the Lord to heal you right now. இப்பொழுதே உங்களுக்கு வியாதி இருக்குமேயானால் தேவனே என்னை சுகப்படுத்தும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். Say, Lord, my body is for you. ஆண்டவரே என்னுடைய சரீரம் உமக்குரியது. I believe you are for my body. நீர் எனக்கு உரியவர் என்று நான் என் சரீரத்துக்கு உரியவர் ஆண்டவரே. Touch me, Lord. ஆண்டவரே என்னை தொடும். Lord Jesus. ஆண்டவரே இயேசுவே. Fill me with the Holy Spirit. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். Fill me with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். God wants to give you the power of his Holy Spirit. தேவன் பரிசுத்தாவின் வல்லமையை உங்களுக்கு தர விரும்புகிறார். That's another wonderful gift. இது இன்னொரு வல்லமையான ஈவு. Fill you. உங்களை நிரப்ப போகிறார். Strengthen you. உங்களை பலப்படுத்துகிறார். Ask him. கேளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். He will give you the power of his Holy Spirit. அவர் உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை தருவார். Heavenly Father, பரலோக பிதாவே, do a wonderful miraculous work in many lives here this morning. ஆண்டவரே இந்த காலையிலே கர்த்தாவே இங்க இருக்கிற अनेகருடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியை செய்வீராக. Let your name be glorified all across Tamil Nadu. ஆண்டவரே தமிழ்நாடு முழுவதுமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen.